காதல் கேக்குது. காதல் 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 101 நாள் படமா சொல்ல போறீங்க. டே லெவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா இதயம் முரளி. நியாயமா பார்த்தா அது வெள்ளிக்கிழமை போட்டுக்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகி சனிக்கிழமை போடுறேன். படத்தோட ஹீரோக்கு அவர் வாழ்க்கையில ஒரு 2 லவ் வருது. இந்த 2 லவ் சேர்ந்து அவர் என்ன பண்ணுச்சுன்னா இந்த படத்தோட மொத்த கதையை, அதாவது நம்ம ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கும். எனக்கான லிஸ்ட் பெருசா இருக்கு. பட் அந்த ஒன் சைட்ல நம்ம கன்வே பண்ணாம அடுத்தடுத்த இதுக்கு போயிருப்போம் தெரியுமா. அந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷமான விஷயத்தெல்லாம் இந்த படம் எனக்கு ரீவைண்ட் பண்ண மாதிரி தோணுது. மெயின் அந்த படத்துல இந்த ப்ரீ இன்ட்ரோ பார்க்குற ஒரு ட்ரெயின் சீன் ஒன்று வரும். இந்த மொத்த படத்தையுமே அப்படியே டாப்ல தூக்கி வைக்கிற அளவு அந்த ஒரு சீன் இருக்கும். படத்துல எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஃபயர் பாசில் வர்ற இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் என்னமோ ஒரு குளறுபடியாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ள ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது. இன்னொன்னு இந்த ஜென்சின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்களா சில பேர், அவங்களுக்குலாம் இந்த படம் எப்படி ஒர்க் ஆகும் தெரியல. நான் உட்காந்து இந்த சீட்டு பின்னாடி உட்காந்துருந்தவங்களே லவ்வ சொல்றாங்க இவன்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னதான் குறைகள் இருந்தாலும் படத்தை முடிச்சவங்க சூப்பரா முடிச்சனால படம் உங்களோட பாசிட்டிவ் நடந்த ஒன் சைடு லவ் நிறைய கியூட்டான மூமெண்ட்ஸ்ல இந்த படம் கண்டிப்பா ரிவைண்ட் பண்ணும். அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம்ப்பா. சோ நீங்க இந்த படத்தை பார்த்து பிடிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஒரு காட்சி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் சீரிஸ் வேணுமா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.